என்னோட ஃபர்ஸ்ட் ட்ராவல் இது. ஒரு நாடோடியா நான் என்னென்ன விஷயங்களை பார்க்க போகிறேன், என்னென்ன விஷயங்களை லைஃப் எனக்கு கற்றுக் கொடுக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சர்ப்ரைசஸ்னு மட்டும் தெரியும். ஹாய் ஆல், நான் மேக்னா. பார்த்த உடனே உங்களாலே கெஸ் பண்ண முடியும் நான் எந்த இடத்துல இருக்கேன், சொல்லவே தேவையில்லை. ஆமாம், நான் பாண்டிச்சேரியில் தான் இருக்கேன். இங்கேருந்து தான் நான் என்னோடய பயணத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். வழக்கமாக எல்லோரும் பாண்டிச்சேரி வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, பீச் சைடில் தான் போவாங்க. ஆனால் இந்த வாட்டி அந்த மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் ட்ரை பண்ண போகிறேன். அது என்னன்ட்டு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருங்க, பார்ப்போம். ஒரு நியூ ஜர்னிக்காக நான் தயாராகி போயிட்டு இருக்கேன். புது ஜர்னி பாண்டிச்சேரி டவுன்ல இருந்து ஆரம்பமாக போகுது. பாண்டிச்சேரி அப்படின்ன உடனே எல்லாருக்கும் ஏகப்பட்ட இமேஜஸ் வரும். அப்படி நான் கேள்விப்பட்ட விஷயம் ஒண்ணுதான் ரிக்ஷா. வணக்கங்க அண்ணா, எனக்கு பிரெஞ்ச் காலனிஸ் பார்க்கணும். சைக்கிள் ரிக்ஷா பார்த்தோன்னே ஒரு சின்ன ஆசை. இதுல உட்கார்ந்து எங்க போணுமா? பிரெஞ்ச் காலனிஸ் போணும். ஓகே, நீங்க கூட்டிட்டு போறீங்களா? சூப்பர். இங்க ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்தா கண்டிப்பா ரிக்ஷால ஒரு ட்ரிப் போவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி ஒரு ரிக்ஷாவை தான் நானும் பார்த்தேன். மேடம், இது இன்னும் சின்ன சத்தங்களை எல்லாம் பில்டிங் அடுத்து வந்து 1971 கட்டிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்க்கு பண்ணியிருக்காங்க போல. 1914 to 1918 இருக்கு. அது ஒரு நினைவு சின்னமா வச்சுக்கிறாங்க பில்டிங் கட்டி. செத்தவங்களுக்கு இது கட்டி இருக்காங்கல்ல. ஓகே ஓகே, அப்போ இதான் வார் மெமோரியல். ஆமா. ஓகே. ஹோல் இந்தியாவே பிரிட்டிஷ் கண்ட்ரோல்ல இருந்தப்ப இந்த பாண்டிச்சேரி மட்டும்தான் பிரெஞ்சு கண்ட்ரோல்ல இருந்துச்சான். அதனால பாண்டி ஃபுல்லா ஏகப்பட்ட பிரெஞ்சு பாதிப்புகள். அப்படி ஒண்ணுதான் பிரெஞ்சு காலனி. அந்த பிரெஞ்சு காலனியை பார்க்க தான் இப்ப நான் ரிக்ஷால போயிட்டு இருக்கேன். 21st centuryல வந்துட்டோம். சூப்பர் பைக்ஸ், ஃபாஸ்ட் கார்ஸ், ஜெட் பிளேன்ஸ் அதோட எரா அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் 2014ல இந்த மாதிரி சைக்கிள் ரிக்ஷா இன்னும் யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதில் உட்காரும்போது செம்ம ஜாலியாக இருக்குது. பாண்டிச்சேரி ஃபுல்லாவே ரொம்ப இந்த பிரெஞ்சு கல்ச்சர், ட்ரெடிஷன், லிவிங் ஸ்டைல், ஆர்கிடெக்சரல் ஸ்டைல் இப்படி எல்லாம் பிரெஞ்சு மயம். அந்த நீளமான ரோட்ஸ், அந்த பில்டிங்ஸ், கலர்ஃபுல்லான வால்ஸ் ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. உண்மையிலேயே ஒரு டைம் மெஷின்குள்ள ஏறி பழைய ஒரு எரால போல மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. இந்த பில்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கூட அந்த பழைய ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்பப்போ ஒரு பீட்சா ஹட், ஒரு புட்டிக் அப்படின்னு இருந்தாலும் அந்த பழைய ஸ்டைல், அந்த விண்டேஜ் டச் சூப்பர்பாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். வேறு என்ன பாண்டிச்சேரியில் இருக்கா அப்படின்னு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னு நான் பார்க்க போகிறேன். தேங்க்ஸ் மேம். பாண்டிச்சேரியில வேற என்ன இருக்குன்னு தேடி என்னோட அடுத்த பயணத்துக்கு நான் ரெடியானேன். இப்போ நான் பாண்டிச்சேரியில் இருக்கிற ஸ்வரம்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் சென்டரில் இருக்கேன். யூஸ்வலி என்னோடய ட்ராவலில் எனக்கு வித்தியாசமான இடம் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. அதே மாதிரி இடம் தான் ஸ்வரம். இங்கே வந்து சவுண்ட்லேயே வச்சு ஹீலிங் பண்ணுறாங்க, தெரப்பி பண்ணுறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ அதை எப்படி பண்ணுறாங்கன்னு போய் பார்க்கலாம். Excuse me?
ஹாய், நான் மேக்னா, சென்னையிலேருந்து வந்திருக்கேன். ஆக்சுவலி நான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன் கார்த்திக். புது இடங்களை பார்க்கணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஸோ பாண்டிச்சேரியில் ஸ்வரம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு கேள்விப்பட்டேன். நீங்கள் இங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஓகே, ஸோ இந்த இடம் பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா? ஓகே, இந்த இடத்த பற்றி சொல்லணும். இந்த இடத்தோட பேர் வந்து ஸ்வரம் ஒகேஷனல் ட்ரைனிங் சென்டர் சொல்லுவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் ஒரு 100 இப்படி முழுக்க முழுக்க பிரமாதமான இசைக்கருவிகளை வச்சு ஒரு இடத்த பார்த்த உடனே ரொம்ப ஆச்சரியமாகிட்டேன். ஆனால் நீங்களே செய்கிறீங்க, அது ஒரு பெரிய விஷயம். ஆனால் இங்கே இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதாவது ஸ்பெஷலான இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த மாதிரி சொல்லும்போது உங்களுக்கு என்ன தோணுது? நான் இங்கே வந்து ஒரு ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஸ்பெஷல் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். அதுலேயும் ஒன்று சிங்கிங் ஸ்டோன் ஒன்று இருக்குது. சிங்கிங் ஸ்டோன் கிரானைட்டில் பண்ணுறது. ஓகே, அது ஒன்றா நான் உங்களுக்கு இப்போ எப்படி அது யூஸ் பண்ணுறது, எப்படி ப்ளே பண்ணுறது ஒன்று சொல்லித்தரேன். ஓகே சார். இது என்ன சார் சொல்லுங்க? இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் வந்து சிங்கிங் ஸ்டோன். இதுதான் சிங்கிங் ஸ்டோன். ஓகே, பிளாக் கிரானைட்ல பண்றது. இது கிரானைட்ல நீங்க பண்ணுவீங்க. ஓகே, இது வந்து என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சவுண்ட் ஹீலர் யூஸ் பண்றாங்க, சவுண்ட் தெரபிஸ்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது பார்த்தா ஈவன் லைக் ஜெர்மனில் பார்த்தோன்னா மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்லையும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இது பார்த்தோன்னா வென் ப்ளே பண்ணுறப்ப இந்த வைப்ரேஷன் மூலிமா தான் இது வந்து க்யூர் ஆகுதுன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இல்லை நான் இப்போ ட்ரை பண்ணுறேன். நீங்கள் ஒன்றும் எப்படி இந்த வைப்ரேஷன் சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணி பாருங்க. ஜஸ்ட் அதில் உட்காந்துட்டு அது மேலே சார்ந்துக்குங்க இந்த கல்லில். ஓகே, அந்த சிங்கிங் ஸ்டோன் கொடுத்த அந்த வைப்ரேஷன் சவுண்ட் ஒரு லெவல்ல இருந்துச்சு. ட்ரான்ஸ் லெவல்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கம்ப்ளீட்டா மியூசிக் மூலமா மெஸ்மரைஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு. இதை வச்சு தான் நீங்கள் ஹீலிங் பண்ணுவீங்க? இல்லை, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும் கிடையாது. இது ஒரு பார்ட் ஆஃப் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். மொத்தம் 6-7 டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. ஓகே, அது வந்து சவுண்ட் ஹீலிங் ரூம்னே தனி நாங்கள் வச்சுருக்கோம். உண்மையாகவே கல்லுலேருந்து மியூசிக் வருது, அது ஒரு பெரிய விஷயம். இவங்களே இந்த மாதிரி ஒரு இடத்துல வச்சு இந்த மாதிரி ஸ்பெஷலான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் செய்கிறாங்க. இதுக்கு ஹீலிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சிங்கிங் ஸ்டோனுக்கு அப்புறமா விண்ட் சைம்ஸ் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. ஆனா இந்த விண்ட் சைம்ஸ் நம்ம ரெகுலர் கிஃப்ட் ஷாப்ல பாக்குற மாதிரியான விண்ட் சைம்ஸ் கிடையாது. இது எல்லாமே டியூன் செய்யப்பட்ட விண்ட் சைம்ஸ். கீழே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்ட பிறகு நான் ஹீலிங் ரூமுக்கு போனேன். இதான் ஹீலிங் ரூம். சவுண்ட் ஹீலிங் ரூம். இதெல்லாம் என்ன விஷயம் ஆக்சுவலாக? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்டில் இருக்குது. ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் சவுண்ட் வரும். ஒன்று பார்த்தீங்கன்னா லைக் இந்த வாட்டர் சவுண்டு வரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா லைக் ஃபயர் சவுண்ட். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் இருக்கும். ஒன்று எர்த் இருக்கும். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் சவுண்ட். இது வந்து சவுண்ட் ஹீலிங்க்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். மசாஜ் பார்லர்ஸ்லாம் நிறைய பேர் போயிருப்பாங்க. அது வந்து பாடி ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு மீன்ஸ். ஆனால் இங்கே வந்து மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபுல் செட்டப்பே அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஐம் கோயிங் டு கிவ் இட் a shot. அவர் ப்ளே பண்ண சவுண்ட் கொஞ்சம் கொஞ்சமா எனக்குள்ள போக ஆரம்பிச்சது. அந்த ரிதம், அந்த பெல் சவுண்ட் என்ன அப்படியே தூங்க வச்சிருச்சு.
வாவ், இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சத்தியமாக வேறு எங்கேயும் கிடைக்காது. நார்மலி நீங்கள் வெளியில் போகிறீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் கேரளா போகிறீங்கன்னா ஆயுர்வேதிக் மசாஜ் அது மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஆனால் நீங்கள் பாண்டிச்சேரி வரீங்கன்னா கண்டிப்பாக சவுண்ட் பாத் ட்ரை பண்ணி தான் ஆகணும். இது எப்படின்னா எந்த ஆயிலும் எந்த லோஷனும் இல்லாமல் சவுண்ட் மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது எப்படின்னா ஹெட்லேருந்து டோ வரைக்கும் அப்படியே போகும் வைப்ரேஷன்ஸ் சொன்ன மாதிரியே. ஸோ அந்த சவுண்ட் பாத் எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையிலே இருந்துச்சு. ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருந்தது. ஃபிசிக்கலி ரிலாக்ஸ் ஆகாமல் மென்டலி ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏதாவது டென்ஷன் இருக்குன்னா கண்டிப்பாக சவுண்ட் பாத் ட்ரை பண்ணி தான் ஆகும். ஸோ சிம்பிளி மைண்ட் ப்ளோயிங். ஒரு பியூட்டிஃபுல்லான சவுண்ட் பாத் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சனா என்னோட அடுத்த டெஸ்டினேஷனை நோக்கி போறேன். வேற டெஸ்டினேஷனை தேடி போனாலும் நான் கேட்ட அந்த சவுண்ட்ஸ் இன்னும் எனக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கு. இப்போ நான் சுண்ணாம்பர் போட் ஹவுஸ் வந்திருக்கேன். ஸ்வரம்ல சவுண்ட் பாத் பண்ணி முடிச்சோடனே மைண்ட் அண்ட் பாடி ரெண்டுமே ரொம்பவே ரிலாக்ஸ் ஆகிடுச்சு. ஆனால் இப்போ எனக்கு தேவை என்னோட அட்ரினலின் ரஷ். ஸோ இங்கே பீச் ஆக்டிவிட்டீஸ்னு சொல்லிட்டு நிறைய ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இன்க்ளூடிங் ஜெட் ஸ்கீயிங், கயாக்கிங், பனானா போட்டிங், விண்ட் சர்ஃபிங் அப்படின்னு நிறைய கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்ண போகிறேன்னு உள்ளே போய் டிசைட் பண்ணுறேன். ஹலோ சார். ஹாய், நான் மேக்னா சென்னையிலேருந்து வந்திருக்கேன். ஆக்சுவலி வெளியில் இருக்கிற போர்டு நான் பார்த்தேன். இங்கே நிறைய பீச் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு எழுதிருக்கு. ஸோ எனக்கு அட்வென்ச்சரஸ் ஏதாவது ட்ரை பண்ணும். ஓகே ஓகே. ஜெட் ஸ்கீயிங் ட்ரை பண்ணலாமா? ஜெட் ஸ்கீ இருக்குது, சின்ன மெயின்டெனன்ஸ்ல இருக்குது. ஓகே. நீங்க அப்புறமேட்டு அது ரெடி பண்ணி கொடுத்துறோம். உங்க போட்டிங்லாம் நார்மலாக எழுதிருந்தது. நார்மலாக எல்லாமே எனக்கு ஏதாவது த்ரில்லிங்காக ட்ரை பண்ணும். விண்ட் சர்ஃப், விண்ட் சர்ஃபிங். விண்ட் சர்ஃபிங் அப்படின்னா இந்த பாய்மர கப்பல் மாதிரி இருக்கும். தனியாக ஒரு ஆள் ரைட் பண்ணுறது ரொம்ப த்ரில்லிங். அப்படிங்களா? தனியா இருக்கிறது தான் எனக்கு ட்ரை பண்ணும். கொஞ்சம் த்ரில்லிங்கா இருக்கணும், அவ்வளவுதான். ஓகே ஓகே. ஜெட் ஸ்கீ ஓகே, ஆஃப்டர் அரேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ விண்ட் சர்ஃப். அவர் சொன்ன அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கேட்டதும் எனக்குள்ள குழந்தை மாதிரி எக்ஸைட்மெண்ட் வந்துருச்சு. ஆனா ஜெட் ஸ்கீ போட் ரிப்பேர்ல இருக்குது. மேடம் ஒர்க் நடந்துகிட்டே இருக்குது. இப்போ கிடச்சிடும் சத்தாயிரத்தில் அவங்க ரெடி பண்ணி கொடுத்துடும். ஓகே. இப்போ நமக்கு பீச்சு போயிட்டு அங்கே ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் விண்ட் சர்ஃப் இருக்குது. ஓகே ஓகே. எப்படி போக போறோம் நம்ம? பை போட். இங்கே த்ரில் போட் இருக்குது, ஸ்பீட் போட். ஸ்பீட் போட்டா? ஜஸ்ட் ஃபாஸ்ட். சூப்பர், போலாம். எனக்கு கொஞ்சம் ஏமாற்றமா தான் இருந்துச்சு. ஆனாலும் ஸ்பீட் போட் இருக்கு, உங்களுக்கு லக் இருந்தா ஜெட் ஸ்கீ கிடைக்கும்னு சொன்னாரு. சரி, இன்னைக்கு லக் ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கையோட ஸ்பீட் போட்ல ரைடுக்கு போறேன். இப்போ நான் ஐலாண்டுக்கு போக போகிறேன். இந்த ஸ்பீட் போட் ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும் அப்படின்னு சார் சொல்லியிருக்காரு. அங்கே போயிட்டு நான் விண்ட் சர்ஃபிங் ட்ரை பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் டைம் தான் நான் ட்ரை பண்ண போகிறேன். எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது. சார் தான் கற்றுக் கொடுக்க போகிறாரு, இல்லை அங்கே ஒரு ட்ரெயினர் இருப்பார். ஸோ ஐம் குட், ரெடி, லெட்ஸ் கோ. ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன். ஐலாண்டுக்கு போகிறதுக்கு இப்படி இருக்குன்னா அப்போ விண்ட் சர்ஃபிங் அண்ட் ஜெட் ஸ்கீயிங் எப்படி இருக்க போகுது? அவ்வளோ ஸ்பீட், அவ்வளோ த்ரில், இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. எந்த மாதிரியான விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா மட்டும்தான் என்ஜாய் பண்ண முடியும். வாவ், இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையா இருக்கு. சான்ஸே இல்லை. லைட்டாக கேரளா வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஏன்னா வந்து அங்கேயும் க்ரீன் ட்ரீஸ்,
ட்ரீஸ், இங்கேயும் கோகனட் ட்ரீஸ், லைட்டாக கேரளா ஃபீல் தான் இருக்குது. இங்கே வரும்போது சூடு அப்படியே தெரிஞ்சுது, வெதர் அப்படி கொஞ்சம் சூடாக தான் இருந்தது. ஆனால் இங்கே வந்தது பிறகு அது சுத்தமாக தெரியவே இல்லை, அவ்வளோ ஜாலியாக இருக்குது. விண்ட் அப்படியே மூஞ்சில் அடிக்குது. ஸோ ஆசம். நான் இங்கே மேலே உட்காந்துடலாமா? யா டைட்டானிக் படத்துல ஜாக் சொல்லுவாரு, I am the king of the world அப்படின்ட்டு. I feel 10 times better. I am the queen of the world அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஹெலிகாப்டர் இருந்துச்சுன்னா மேலே இருந்து பார்க்கலாம், தண்ணியில ஓ போடுற மாதிரி இருக்கு. ஓ போடு. இதுக்கு முன்னாடி இவ்வளோ ஸ்பீடா ஜேம்ஸ் பாண்ட் மூவிஸ்ல போட்ஸ் போறது தான் பார்த்துருக்கேன். இப்போ நானும் அந்த மாதிரி ஒரு போட்ல ஸ்பீடா போய்கிட்டு இருக்கேன். போட் ஹவுஸ்லேருந்து ஐலண்ட் வரைக்கும் வந்துட்டேன். அங்கேருந்து இது வரைக்கும் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இந்த 3 கிலோமீட்டர்ஸ் ஒரு 3 மினிட்ஸ் தான் இருந்திருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த 3 மினிட்ஸ் இந்த லைஃப்லோட ரொம்ப த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸ்பீட் போட் முடிஞ்ச உடனே அடுத்து நான் போன இடம் விண்ட் சர்ஃபிங். ஹலோ சார். விண்ட் சர்ஃபிங் பண்ணும்போது பேலன்சிங் மஸ்ட். ஓகே. லைஃப் ஜாக்கெட் போட்டு கண்டிப்பாக அது இருக்கு. பேலன்சிங் பண்ணுங்க. ஓகே. நம்ம கண்டிப்பாக விண்ட் டைரக்ஷன் தான் போகும். ரொம்ப சிம்பிளான விஷயம் மாதிரி சொல்றீங்க. பேலன்சிங் தான் நீங்கள் டைம் பண்ணால் நிற்கலாம், இல்லைன்னா வேற வேண்டிக்கு வரும். ஓகே, அப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? அதுக்கு மேலே நிறைய தண்ணி இருக்கிறதுனால லிஃப்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? விண்ட் சர்ஃபிங் செய்யறதுக்கு இவ்ளோ இருக்கா? ஓகே. ஒரே ஆச்சரியமா இருக்கு. காத்து இருக்கிற திசையில தான் பயணம் பண்ண முடியும். என்னோட நாடோடி பயணத்துல இந்த விண்ட் சர்ஃபிங் ஒரு புது மீனிங் கொடுக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஆனா நான் போறதுக்கு முன்னாடி ட்ரெயினர் ஒரு டெமோ பண்ணி காட்டுறேன்னு சொன்னாரு. நானும் சரின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இவங்ககிட்ட வேற வர சொல்லியிருக்காங்க. இது கூட எனக்கு ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியலையே. ரொம்ப டிசப்பாயிண்டட். ரோப் இருந்தா பின்னாடி கட்டு, ரோப் இருந்தா ஃப்ரண்ட்ல கட்டு. விண்டு கம்மியாக இருக்குது, காற்று கம்மியாக இருக்குது. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து தண்ணி கட்டிக்கலாம். ஆமாம், ரொம்ப ஸ்டாக்னெண்ட்டாக இருந்துச்சு. அதான் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன் ஏன் அப்படி இருக்குதுன்ட்டு. காற்று இன்னைக்கு என் பக்கம் வீசலை, அதனால விண்ட் சர்ஃபிங் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. என்னால் இதை ஏற்றுக்கவே முடியல. நான் வரப்பையா இந்த மாதிரி காற்று என் பக்கம் வீசாமல் இருக்கணும்னு ரொம்ப அப்செட் ஆகிட்டேன். ஆனால் அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணேன், இந்த மாதிரி சின்ன இன்சிடென்ட் கூட நமக்கு லைஃப்பில் வர ஏமாற்றங்களை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு கற்றுக் கொடுக்குது இல்லை? முடிஞ்சிச்சா? ஓகே, ரெடி மேடம். ரெடியா? ஓகே. அவங்க அதை பார்த்துட்டே இருக்காங்க. ஜெட்ஸ்கி என்னன்னு தெரியல பிரச்சனை, அது சரியாக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு கூட தெரியாது.
ஆனால் இதுக்கு தான் நான் இங்கே வந்தேன் இன்னைக்கு. ஸோ டெஃபினெட்லி இதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். லைட் வேறு போயிட்டே இருக்குது, அதுதான் ஒரு பிரச்சனை. ஸோ அவங்க விடுவாங்களா இல்லையான்னு ஒரு பெரிய டவுட் என் மனசில். ஆனால் விட மாட்டேன், இன்னைக்கு பண்ணி தான் ஆகணும். இன்னொரு ட்ரையல் அவங்க பார்க்க போகிறாங்க. அட்லீஸ்ட் இந்த ட்ரையலாவது சரியாக வரணும், அதுக்கப்புறம் தான் என்னாலேயே பண்ண முடியும். ஃபிங்கர்ஸ் கிராஸ்டு. ட்ரையல் கரெக்டாக வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்போது நான் தான் ட்ரை பண்ணுவேன். ஸோ ஐம் ஹாப்பி. ஃபைனலாக நான் பண்ண போகிறேன். போட்டுட்டு ஆன் பண்ணுறது ஃப்ரண்ட்டில் ஒரு பச்சை பட்டன் அந்த பச்சை பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது இது ஆக்சிலேட்டர். இதை வந்து ஸ்லோவாக எடுக்கணும். ஸ்லோவாக ப்ரெஸ் பண்ணணும். எடுக்கும்போது வந்து லெஃப்ட் ரைட்னு ஷேக் பண்ணக்கூடாது. ஓகே, ஸ்ட்ரைட்டாக ஸ்ட்ரெயிட்டாக போகணும். நல்லா கிரிப்பாக பிடிக்கும். இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணது ஐ ஷுட் டெல் யூ 1000% ஒர்த் இட்டாக இருந்தது. சூப்பராக இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ். அங்கே போகும்போது ஸ்பீட் போட்டில் தான் போயிருந்தேன். சரி, அதுவே த்ரில்லிங்காக இருந்தது. ஆனால் இந்த மாதிரி ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் சான்ஸே இல்லை. இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணது ஓகே ஃபைன், போயிடுச்சு, பரவாயில்ல. ஆனால் இருந்தாலும் டூ குட். எல்லோரும் ட்ரை பண்ணோம். இங்கே நீங்கள் வரீங்கன்னா பாண்டிச்சேரி கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணும். சூப்பர். ட்ரெயினர் பின்னாடி உட்காந்துக்கிட்டு போனப்போ ஒரு த்ரில்லுனா, இப்போ நானே ஓட்ட போறேன்னு நினைச்சா அதை விட த்ரில்லு. ட்ரெயினர் நீங்க ஓட்டுங்க, பின்னாடி உட்காந்துட்டு வரேன்னு சொன்னாரு. மனசுல லேசா பயம் இருந்தாலும் இந்த எக்ஸ்பீரியன்ஸை விட மனசு இல்லை. ரோட்ல பைக் ஓட்டுறதா நினைச்சுக்கிட்டு ஜெட்ஸ்கியை ஓட்டுனா அவ்வளோதான், தண்ணிக்குள்ள தான் விடுவீங்க. தண்ணி போற ஃபோர்ஸ்லயே அந்த ஜெட்ஸ்கியை ஓட்டணும். அந்த ஜெட்ஸ்கி வளையறப்ப நீங்களும் உங்க பாடியை அதுக்கேற்ற மாதிரி பேலன்ஸ் பண்ணணும். பேலன்ஸ் மிஸ் ஆயிடுச்சுன்னா தட்ஸ் ஆல். பட் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஜெட்ஸ்கி. ஓகே, பாய் சொல்கிறதுக்கு டைம் வந்துடுச்சு. ஆனால் என்னோட டைம் இன்னும் முடியவே இல்லை. நான் இன்னும் ட்ரை பண்ண போகிறேன் ஜெட்ஸ்கி. விடவே முடியல, ஒரு ஜங்கி ஆகிட்டேன், அடிக்ட் ஆகிட்டேன் சீரியஸாக. இந்த மாதிரி ஒரு அட்ரெனலின் ரஷ் சூப்பர், சான்ஸே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களை சந்திக்கிறேன். இதே மாதிரி வேற ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் நான் எடுத்துக்கொண்டு வரேன். டில் தென் டாடா, பை பை, பீஸ்.